வினா ஜாப் சேனல் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நாம் இந்த வீடியோல கிராம ஊராட்சி செயலாளர் வேலைக்கான நோட்டிபிகேஷன் வந்துருந்துச்சு. எல்லாருமே விண்ணப்பிச்சிருந்தீங்க. நவம்பர் 9ஆம் தேதி வரைக்கும் விண்ணப்பிச்சு 25 முதல் உங்களுக்கு டிசம்பர் 3ஆம் தேதி வரை உங்களுக்கு ஆல் டிக்கெட் அனுப்புறதா சொல்லியிருந்தாங்க. டிசம்பர் 4 முதல் இன்டர்வியூ சொல்லியிருந்தாங்க. ஆனா உங்களுக்கு கால் லெட்டர் வந்தது 5ஆம் தேதி தான். அதுவும் கடைசியா 12/12/2025ல நடைபெறும்னு சொல்லியிருந்தாங்க. தற்போது 11/12/2025ல ஒரு அறிவிப்பு குடுத்துருக்காங்க. என்ன அறிவிப்புன்னு பார்த்தீங்களா? 12/12/2025 நடைபெற இருந்த கிராம ஊராட்சி செயலாளர் பதவிக்கான நேர்காணல் நிர்வாக காரணங்களுக்காக ஒத்திவைக்கப்படுகிறதுன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. நேர்காணலுக்கு மறு அறிவிப்பு, அதாவது மறு தேதி பின்னர் அறிவிக்கப்படும் சொல்லி கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி கீழே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லிஸ்ட் கொடுத்துருக்காங்க பாருங்க. பஞ்சாயத்து செயலாளர் பதவிக்கான நேர்காணலுக்கு தேர்ந்தெடுக்கப்பட்ட வேட்பாளர்களின் தரவரிசை பட்டியல்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இந்த தரவரிசை பட்டியல நிறைய சேனல் வந்து பார்த்தீங்கன்னா தவறுதலா புரிஞ்சுக்கிறாங்க. என்னன்னு பார்த்தீங்களா, பஞ்சாயத்து செயலாளர் பதவிக்கான நேர்காணல வந்து பார்த்தீங்கன்னா விட்டுறாங்க. விட்டுட்டு என்ன சொல்றாங்கன்னா, பஞ்சாயத்து செயலாளர் பதவிக்கான தேர்ந்தெடுக்கப்பட்ட வேட்பாளர் பட்டியல்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா நேர்காணலே நடத்தாம திமுக அரசு வேட்பாளர் தேர்ந்தெடுத்துட்டாங்க அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா நிறைய நியூஸ்ல சொல்லிட்டு இருக்கிறாங்க. ஆனா பக்கத்துல பாருங்க, நேர்காணலுக்கு தேர்ந்தெடுக்கப்பட்ட வேட்பாளரின் தரவரிசை பட்டியல்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இது நல்லா நோட் பண்ண மாட்டேங்கிறாங்க. சரி, இப்ப இதுல வந்து பார்த்தீங்கன்னா எதனால ரத்தாகி இருக்குதுன்னா பல காரணங்கள் இருக்குது. அதுல முக்கியமான காரணம் இந்த தேர்ந்தெடுக்கப்பட்டதுல நிறைய குளறுபடிகள் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அது நாம வந்து பார்த்தீங்கன்னா எப்படின்னு சொல்லி பார்க்கலாம். இப்போ நாம இதை கிளிக் பண்ணிக்கலாம். கிளிக் பண்ணோமா அடுத்த பேஜ் போகும். அடுத்த பேஜ்ல பார்த்தீங்கன்னா உங்களுடைய டிஸ்ட்ரிக்ட் நேம் வந்து பார்த்தீங்கன்னா கேட்குறாங்க. ஏதாவது நாம வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டிஸ்ட்ரிக்ட் கொடுத்துக்கலாம். அடுத்து கம்யூனிட்டி வந்து பார்த்தீங்கன்னா கேட்குறாங்க. நம்ம எம்பிசின்னு கொடுத்துக்கலாம். இந்த எம்பிசிலே நிறைய கேட்டகரி இருக்குது பாருங்க. எக்கச்சக்கமாக வந்து பார்த்தீங்கன்னா கேட்டகரி இருக்குது. அப்ப ஒவ்வொரு கேட்டகரிக்கும் ஒவ்வொரு இது கொடுத்துருக்காங்க. இந்த எம்பிசியில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஜென்ரேஷன், அதாவது ஃபர்ஸ்ட் கிராஜுவேட், முதல் தலைமுறைன்னு சொல்லுவோம்ல, அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. அதை கிளிக் பண்ணிக்கலாம். கிளிக் பண்ணால் ஒரே ஒரு வேகன்சி தான் இருக்குது. அதை ஷோங்கிறத நம்ம கிளிக் பண்ணோமா, அந்த 1:, மேலே வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க பாருங்க. 1:5 இந்த மாதிரி தான் நாங்கள் எடுத்திருக்கோம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா சொல்லி கொடுத்துருக்காங்க. 1:5 விகித அடிப்படையில் எடுத்திருக்கோம் சொல்லி கொடுத்துருக்காங்க. அடுத்து வந்து பாருங்க, அப்போ 5 பேர், இந்த ஒரு வேகன்சிக்கு 5 பேர் தான் இன்டர்வியூ கூப்பிடுவாங்க. அப்போ மொத்தம் எத்தனை பேர் விண்ணப்பிச்சுக்கிறாங்கன்னு பாருங்க. ஒரு வேகன்சிக்கு 861 பேர் கொடுத்துருக்காங்க. 861 பேர் விண்ணப்பிச்சிருக்காங்க. அதுல 5 பேர் தான் ஷார்ட் லிஸ்ட் பண்றாங்க. அந்த 5 பேர் வந்து பார்த்தீங்கன்னா என்ன மார்க் எடுத்துக்கிறாங்கன்னு சொல்லி நான் பார்க்கலாம். அந்த 5 பேர் வந்து பாருங்க, இந்த எம்இசி ஃபர்ஸ்ட் கிராஜுவேட்ல 500க்கு 486 மார்க். நிறைய சப்ஸ்கிரிப்ட் நான் 490க்கு மேல எடுத்துக்கிறேன், எனக்கு கிடைக்கல. இவங்க 486 தான் எடுத்துக்கிறாங்க, இவங்களுக்கு எல்லாம் கிடைச்சிக்குது. ஸோ இதுல வந்து பார்த்தீங்கன்னா காசு வாங்கிட்டு தான் போட்டிருக்காங்க அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் சொல்றீங்க. அது கிடையாது. இவங்க கிட்ட முதல் தலைமுறை சர்டிஃபிகேட் இருந்துச்சு, அதனால இவங்களுக்கு 486 கம்மியான மார்க்காக இருந்தாலும் கிடைச்சிக்குது. உங்ககிட்ட முதல் தலைமுறை பட்டதாரியான சர்டிஃபிகேட் இருந்திருக்காது, அதனால நீங்க 490க்கு மேலே எடுத்துமே உங்களுக்கு கிடைக்காம இருந்திருக்கும். ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா முக்கியமான காரணம். நாம் எப்படி வேணாலும் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா பேசலாம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா பெண் கேட்டகரிக்கு எடுத்திருக்கு. அதே மாதிரி தான் வந்து பார்த்தீங்கன்னா கீழே 486 வந்து பார்த்தீங்கன்னா கிடைச்சிருக்கு. 486 ரெண்டுமே பெண்ணு. அடுத்து வந்து பாருங்க 485 84க்குலாம் வந்து பார்த்தீங்கன்னா கிடைச்சிருக்கு. ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா உண்மை. அடுத்து நம்ம வந்து பார்த்தீங்கன்னா வேற கேட்டகரி நம்ம கொடுக்கலாம். அடுத்து எம்பிசிலேயே வந்து பார்த்தீங்கன்னா இதுலையுமே இந்த எம்பிசிலையுமே நிறைய கேட்டகரி இருக்குது. அதையும் வந்து பார்த்தீங்கன்னா பிரிச்சுக்கிறாங்க. மிகவும் பிற்படுத்தப்பட்ட வகுப்பினர், சீர் மரபினர் சமூகம்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அதை நம்ம கிளிக் பண்ணிக்கலாம். இதுல 3 வேகன்சிக்கு தான். இதுல 3 வேகன்சி இருக்கு. அப்போ 1:5 போது எத்தனை விண்ணப்பிச்சிருப்பாங்க? 15. 3 வேகன்சிக்கு அப்போ 15 பேர் தான் உங்களை கூப்பிடுவாங்க. கீழே கொடுத்துருக்காங்க பாருங்க 15. இதுக்கு மார்க் என்ன கொடுத்துருக்காங்க பார்க்கலாம். இதுக்கு பாருங்க 491. அதெல்லாம் நாம 486 இருந்தாவே போதும். ஆனா இதெல்லாம் 491 இருக்கிறவங்களுக்கு தான் கிடைச்சிக்குது. அடுத்து 490 இந்த மாதிரி தான் வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துக்கிறாங்க. கடைசி மார்க்கா வந்து பாருங்க 488 வரைக்கும் இருந்தான். சரி, இந்த 3 வேகன்சிக்கு எவ்வளவு விண்ணப்பிச்சுக்கிறாங்கன்னு பார்க்கலாமா? இந்த இடத்துல பாருங்க, 3 வேகன்சிக்கு எவ்வளோ 6145 பேர் விண்ணப்பிச்சுக்கிறாங்க. அப்ப அந்த 6145 பேர்த்துல 15 பேர் தான் இன்டர்வியூக்கு செலக்ட் ஆக போறாங்க. அந்த 15லயும் 3 பேர் தான் அப்பாயின்மெண்ட் ஆர்டர் கொடுக்க போறாங்க. இத்தனை பேர் விண்ணப்பிக்கும் போது எனக்கு வரல உனக்கு வரல இந்த மாதிரி சொல்றது எந்த விதத்துல நியாயம்? அதே மாதிரி நிறைய பேர் ரிஜெக்ட் ஆனதுக்கான ரீசனும் கொடுத்துருக்காங்க. அது என்னன்னு பாருங்க, அப்ளிகேஷன்ல நீங்க தப்பா மார்க் என்ட்ரி பண்ணிக்கிறீங்க பாருங்க. 500க்கு 500 என்ட்ரி பண்ணிக்கிறீங்க, ரிஜெக்ட். அடுத்து பாருங்க, நீங்க 2 டைம் அப்ளை பண்ணிக்கிறாங்க, அதனாலயும் ரிஜெக்ட். அடுத்து மார்க் ஷீட்ல ஒன்று இருக்குது, இங்க என்ட்ரி பண்ணதுல ஒன்று இருக்கு, என்ட்ரியே பண்ணலன்னு சொல்லி வந்து பார்த்தீங்கன்னா இருக்குது. ஸோ இந்த மாதிரி ரீசன்லாம் நிறைய வந்து பார்த்தீங்கன்னா
ரிஜெக்ட் பண்ணியிருக்கிறதா சொல்லி குடுத்துருக்காங்க. இந்த மாரி தான் உங்களுடைய கம்யூனிட்டி வைஸ் உங்களுடைய டிஸ்ட்ரிக்ட்ல என்னென்ன இருக்குன்னு நீங்க வந்து பார்த்தீங்கன்னா செக் பண்ணிக்கலாம். இதுல வந்து பார்த்தீங்கன்னா என்ன சொல்றாங்கன்னா, ஒரு மாவட்டத்துக்கு ஒவ்வொரு முன்னுரிமை நெறைய வந்து பார்த்தீங்கன்னா டிஃபரன்ஸ் இருக்குது. என்ன டிஃபரன்ஸ்ன்னு பாருங்க. அதே மாரி வேற தென்காசின்னு நம்ம குடுக்கலாம். இதுலயும் வந்து பாருங்க நெறைய இருக்குது. இதுலயும் எம்பிசி குடுத்துக்கலாம். இந்த எம்பிசில பாருங்க நெறைய இருக்குது. இந்த மாரி தான் வந்து பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கமா இருக்கு. இதுல கன்ஃப்யூஷன் ஆகுது. விண்ணப்பிச்சவங்களையும் கன்ஃப்யூஷனு, அரசு அதிகாரிகளுக்கும் கன்ஃப்யூஷனு, யாருக்குமே என்னன்னே தெரியலங்கிறதுனால, இதுதான் ரொம்ப ரொம்ப வந்து பார்த்தீங்கன்னா, முக்கியமான கன்ஃப்யூஷன் காரணம். இதுக்கு தான் ரத்து செஞ்சிருக்காங்கன்னு சொல்லியிருக்காங்க. சரி, இது மாரி ஏதாவது வேற அப்டேட் மறுதேதி வந்துச்சுன்னா, நம்மளுடைய வினோத் ஜாப் சேனல்ல நாம அப்டேட் பண்ணுவோம். அதுக்கு நம்மளுடைய வினோத் ஜாப் சேனல சப்ஸ்கிரைப் பண்ணீங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. இந்த வீடியோ பயனுள்ளதாக இருக்குன்னு நெனச்சீங்களா, ஒரே ஒரு லைக் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.